ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இந்த நாளையும் ஆண்டவர் சொல்றார், குறித்த காலத்தில் உங்கள் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக கர்த்தர் கொடுத்த தரிசனங்கள் வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லை என்று சொல்லி காத்திருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறார். குறித்த காலத்தில் நான் அந்த தரிசனத்தை, அந்த வாக்குத்தத்தங்களை நான் உங்களுக்கு நிறைவேற்றி தருவேன், முடிவிலே அது விளங்கும், அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களும் தரிசனங்களும் ஆணைகளும் உடன்படிக்கைகளும் ஒரு நாளும் அது மாறாது. ஆண்டவர் மாற்றவும் மாட்டார். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் அந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து ஜெபித்து கொண்டு இருக்கலாம். உடன்படிக்கையை சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் எனக்கு ஆணையிட்டாரே என்று சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, இந்த தரிசனத்தை கொடுத்தீர்களே என்று சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கலாம். அது தாமதிக்கலாம். காத்திருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் அது ஒரு நாள் உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். அவருடைய நேரத்தில், குறித்த காலத்தில் நிச்சயமாய் அதை நிறைவேற்றி தருவார். ஆண்டவர் சொல்கிறார், அது தாமதிப்பது இல்லை. நீங்கள் காத்திருந்த நேரத்தில் இந்த நாளிலையும் ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். அது தாமதிப்பது இல்லை என்று சொல்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை பிடிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இனி அந்த வாக்குத்தத்தங்கள் தாமதிக்காதபடி ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவார். எல்லா துதிகன மகிமையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.